ஆமாப்பா. சும்மா கிண்டல் தானே அப்பா. அப்புறம் என்ன ரசம்னு சொல்லுவீங்க அப்போ? தம்பி நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க கேட்டாங்க இவங்க. ஆமா விஸ்வாபாய். நான் பூரிக்கு தண்ணியும் ஊத்தி சாப்பிடுவேன். சாப்பிட்டியா விஸ்வா? சாப்பிட்டியா? வேலை கிடைச்சிருச்சா? தங்க தம்பி. ஏன்னா அது பானிபூரி. நான் நினைச்சேன் அப்பா எதை சொல்ல போறீங்கன்ட்டு. கரெக்ட் தான். நினைச்சேன். தோட்டத்துல ஒரு பிஸி ஒர்க் நண்பரே, அதனால யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கல நண்பரே. கண்டிப்பா கேட்டுக்கிறேன். ஏய் எனக்கு போனுங்கன்னு பண்ணுங்க, ஏதாவது வீடியோ எடுத்து அனுப்புங்களா? பம்பு செட் வீடியோ, கோழி வீடியோ எடுத்து அனுப்புங்களா? எனக்கு நேரமும் இருக்க மாட்டேங்குது போன் பேசவும் மெசேஜ் பண்ணவும். பம்பு செட்டு, கோழி இதெல்லாம் வீடியோ எடுத்து கொஞ்சம் அனுப்புங்களேன். நாய் இதுதான் போகுது. நம்ம ரீல்ஸ் எடுத்தான் போக மாட்டேங்குது. இதுதான் போகுது. பெட்ஸ் இந்த மாதிரி தான் போகுது. பானினா தண்ணி. ஆமாப்பா. பானிபூரி நடுவில் ஓட்டை போட்டு அதில் தண்ணி ஊத்தருவாங்க. அதாவது கிரீன் கலர் வாட்டர். எனக்கு மசாலா பூரி தான் பிடிக்கும். கடலூருக்கு போயிட்டு வந்த அக்கா இன்னைக்கு பிப்ரவரி 2க்கு இன்டர்வியூ போனோம். உனக்கு பக்கம்தான் இல்லை கடலூர்? செல்லக்குட்டி கமெண்ட் போடுங்க. லைக் போட்டவங்க கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போட்டவங்க லைக் போடுங்க. ஒண்ணுமே பண்ணாதவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இட்லி உப்புமா சூப்பரா இருக்கும் மாப்பிள்ள. இட்லி உப்புமா அங்க ஒரு கமெண்ட் போயிடுச்சா? அனுப்புறேன். இப்படி சொல்லும் போதே தெரியுது அனுப்ப மாட்டீங்கன்னு. எனக்கு ஏன் அனுப்ப போறீங்க சொல்லுங்க. கோழி அனுப்புங்க சார். அப்பா வணக்கம் சொல்லியிருக்காங்க சீதா சிஸ்டர். இன்னைக்கு பொழுது போல இருக்கு ஒரு ஆளுக்கு. இந்த பக்கம் வந்தாச்சு கரெக்டா. இட்லி உப்புமா சரி விடுங்க. என்னதான் இட்லி உப்புமா செஞ்சாலும் அக்கா தேவையான இல்லை. பட் நீங்க சரத்துக்குமார் யாரா? டேய் விஸ்வா. அப்பா வணக்கம் சொல்லியிருக்காங்க சீதா சிஸ்டர். இட்லி உப்புமாவா? சரி விடுங்க. என்னதான் இட்லி உப்புமா செஞ்சாலும் அக்கா தேவையான இல்லை. பட் நீங்க சரத்குமார் மாம்ஸ் ஒரே பாட்டுல எங்கேயோ போயிடுவீங்க. வண்டியில இருந்து திரும்பி வந்துட்டாரா? எங்கேயோ போல, வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்பா சாப்பிட்டாச்சா கேக்குறாங்க சீதா சிஸ்டர். நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க என்ன பதில் சொல்ல சீதா சிஸ்டர்? நல்லாதான் இருக்கும், ஆனா அதை ஒழுங்கா செய்யணும். என் நாக்குல உப்பு சொல்லிட்டு நான் தான் பல்லு வலிக்கு வைத்தியம் பார்த்து என் நாக்குல சூடு சொன்ன ஒண்ணுமே இல்லை. என்ன ஒரு டேஸ்ட் இல்லை, ஒரு மண் இல்லை. மாத்திரை முழுங்கணுன்ட்டு ஒரு பப்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அதாவது சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒன்று, சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒன்று. அது 5:30 மணி போல் ஹாஸ்பிட்டல் போனோமா. 5 மணி போல் என்ன சாப்பிட்றது, மாத்திரை முழுங்கணும்னா கடையில் பப்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. சரி அந்த நேரத்தில் அப்படி இருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி போடுற மாத்திரையில் எதுவும் கலந்துட்டாங்களோ, அதனால நாக்குல டேஸ்ட் இல்லையோ. சரி நைட்டு வந்து பார்த்தாக்கா சமைக்கிறப்ப ஒன்றும் என் நாக்குக்கு தெரியல. நான் உப்பு அள்ளி போட்டுட்டேன் உப்புமாவில். சத்தியமா நான் காமெடிக்காக சொல்லலை உப்பு அள்ளி போட்டேன் உப்புமாலன்னு. உப்பு அள்ளி போட்டுட்டேன் உப்புமாவில். அப்புறமா தோசையை வாயில் வச்சு பார்த்தா உப்பு பத்தலை. போயிட்டு அவர்கிட்ட ஏங்க எனக்கு உப்பு பத்தாத மாதிரி உப்புமாவில் இருந்துச்சு, திருப்பி போட்டேன், தோசையும் அதே மாதிரி தெரியுது, என்னன்னு கேட்டேன். சொல்றாரு உப்புமாவில் உப்பு அதிகமாக இருக்குன்னு வச்சுட்டாரு. நாக்குல டேஸ்ட் இல்லை. நான் லைக் எல்லாம் போட்டாச்சுங்க பரிமளா, ரொம்ப நாளைக்கு அப்புறம். ரொம்ப நன்றிங்க ஸ்டார். சீதா தொழில் நலமா சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க. மிக்க நன்றி விஸ்வாபாய் சொல்லியிருக்காங்க. ராஜாஜி தோழனே நான் தோசை சாப்பிட்டேன். வணக்கம் சீதாமணி சொல்லியிருக்காங்க. அப்பா இட்லி உப்புமா சாப்பிட்டேன் சொல்லியிருக்காரு. ராஜாஜி கோனா ப்ரோ ஊரா விட்டு மிக்சினா நாங்கள் கரும்பு ஜூஸ் இல்லை இரும்பு கூட உருக்குவோம். ஆமா பார்த்தேன். நல்ல வேலை இரும்பு ஜூஸ் கூட பண்ணுவோன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சிட்டேன். ஓகே தோழனே சொல்லியிருக்காங்க சீதா சிஸ்டர். குணா ப்ரோ ஸ்டிக்கர் போடுங்க. அங்கே ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு உங்களுக்கு. ஸ்டிக்கர் போடுங்க.
குணா ப்ரோ ஸ்டிக்கர் போடுங்க. வாங்க வணக்கம். குணா தோழர் சொல்லியிருக்காங்க. ராஜாஜி. ஹாய் ராஜா ப்ரோ. கமெண்ட் படிக்க சொல்லுங்க ராஜா ப்ரோ. அப்புறம் என்ன படிக்கிறேன்?